ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என்னங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு மாதிரி துக்கமா, ஒரு மாதிரி கவலையா, கஷ்டமா, கண்ணீரா போயிட்டு இருக்கீங்களா? உங்களை பார்த்தா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீங்க ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளணும். என்ன காரியம் உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா, உங்க துக்கத்துக்கு, உங்க வேதனைக்கு, உங்க கஷ்டத்துக்கு, உங்க கண்ணீருக்கு, எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு நிச்சயமாக இருக்கிறது. அந்த முடிவு யாரால கொண்டு வர முடியும் அப்படின்னா, எல்லா துக்கத்தையும், அவமானத்தையும், நிந்தையும், நெருக்கத்தையும், கண்ணீரையும் கடந்து வந்து கொண்டிருக்கிற உங்களாலதான் அதை மாற்ற முடியும். என்ன இப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? வேத புஸ்தகத்துல சங்கீதக்காரர் தாவீது அழகாக ஒரு வசனத்தை சொல்லி இருக்கிறார். உங்களுக்காக நான் வாசிக்கவா? சங்கீதம் 119 92வது சங்கீதம். உமது வசனம் என் மனம் மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்துல அவர் இந்த வார்த்தையை எழுதியிருப்பார். சங்கீதக்காரர் தாவீதுக்கு அநேக இடத்திலிருந்து நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் எல்லா வழியிலும் அவர் கடந்து வந்திருக்கிறார். நான் ஒரு இடத்துல பாருங்க, மனைவி, பிள்ளைகள், தனக்கு இருந்த எல்லாவற்றையும் மற்றவர்கள் அபகரித்து அதை எடுத்துக்கொண்டு போன போதிலும் ஆண்டவரிடத்துல போய் விசாரிக்கிறார் தாவீது. அவர் அப்படியே முடங்கி போய் சோர்ந்து போய் இருக்காருல்ல. இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள், பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் வரதான் செய்யும். ஆனா வரும் பொழுது அந்த பாடுகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெறதுக்கான சொல்யூஷனும் நம்ம கையில. அது என்ன தெரியுமா? இந்த வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்தை நம்ம வாசிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மனதில் இருக்கிற ஒரு கவலை, துக்கம் எல்லாமே மறைந்து போகும், அது தொலைந்து போகும். இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்க நம்ம அர்ப்பணிப்போமா? இந்த வேத புஸ்தகத்தை வாசித்து அதை தியானிக்க நம்மளை அர்ப்பணிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில துக்கம், கஷ்டம் அப்படிங்கிற காரியம் வந்தாலும் அதை மேற்கொள்ள இந்த இயேசுவான ஒரு உதவி செய்யலாம். இந்த இயேசுடைய வார்த்தையை உதவி செய்யும். ஜெபமனோமா அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம். இந்த வார்த்தையை உம்முடைய சமூகத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வேத வசனம் எங்களுக்கு மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் நாங்கள் துக்கத்திலே அழிந்து போயிருக்கோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை வாசிக்க, அதை தியானிக்க, அதன்படி வாழ, ஆண்டவரே, அதை படித்து, அதை வாசித்து, அதன்படி நிறுத்த ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.